ஹாய். ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஃப்ரீ ஆகிட்டிங்களா? நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அப்படியே கார்டன் பார்க்கலான்னு வந்தேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா பூத்துருக்கு. டேபிள் ரோஸ் எல்லாம். நம்ம பால்சம் செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. ரெட் கலர் சூப்பராக இருக்குது. நான் ஒன்று கூட இதுலேருந்து பறிக்கவே இல்லை. எல்லா செடியிலேயே தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ரோஸில் நல்ல துளிர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. லைட் பிங்க்கு, அப்படியே குட்டியாக சூப்பராக இருக்குது. இந்த பிங்க்கு பாருங்கள், செம்ம டார்க் பிங்க் இது. ஆனால் வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஆனால் இது ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த பிங்க்குக்கும் இந்த பிங்க்குக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம வெல்வெட் பூ பூத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், நான் நர்சரியிலேருந்து செடி வாங்குகிற பாட்டு அதில் தான் வச்சுருக்கேன். தொட்டி இல்லாதனால குட்டி குட்டி பாட்டிலையும் வச்சுருக்கேன். செடி முருங்கை போட்டுருந்தேன், சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நான் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது, முளைக்கவே இல்லை. என்னடா முளைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் ஆகி முளைக்கலையேன்ட்டு இன்னொரு சீட்ஸ் போட்டேன். பார்த்தா 2 செடியும் முளைச்சிச்சு சூப்பராக. முள்ளங்கியும் ஹைட் ஆயிடுச்சு. செடி பீன்ஸ் போட்டிருந்தேன், இதுவுமே சூப்பராக முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், விதைகள் போடாமலேயே தக்காளி செடி எவ்வளோ வந்திருக்கு. செடி வரையும் வந்தாச்சு. அப்புறம் பாருங்கள், நம்ம புடலங்காய் செடியில் பூ இருக்கு. இங்கே பாருங்க, ஒயிட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. 2 பூ பூத்துருக்கு. இன்னும் நிறைய மொட்டுக்கள் விரியாமல் இருக்குது, நிறைய வச்சிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், மேலே ஹைட்டாக போயிட்டு ஸ்டெப்ஸ் மேலே. நான் இதுக்கு பந்தலே இன்னும் போடவே இல்லை, ஆனால் அழகாக போயாச்சு. இங்கே பாருங்கள், செண்பக பூ மொட்டு பெருசாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் நான். இந்த பூ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பூ ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஸ்வீட் கார்ன் ஹைட்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் நல்ல புது துளிர் சூப்பராக வந்திருக்கு. இந்த புது இலைங்க வர்றது அழகாக இருக்கும் எல்லா செடியிலையுமே. கத்தரி நாற்று நல்லா பெருசாகிடுச்சு. தொட்டி இல்லாமல் நான் எடுத்து வைக்காமல் இருக்கேன், சீக்கிரமாக எடுத்து வைக்கணும். அப்புறம் தக்காளி செடியில் பாருங்கள், இது 2 தக்காளி செடியுமே தானாக முளைச்சி வந்தது, சூப்பராக வந்திருக்கு. நிறைய பூ வச்சிருக்கு. இந்த ஒரு செடியில் இன்னும் காய வைக்கலை. ஆனால் இந்த பக்க செடியில் பாருங்கள், தக்காளி 1 2 3 4 5 வச்சுருக்கு. பாருங்க, சூப்பராக நிறைய பூ வச்சுருக்கு. இது அத்திப்பழம் வச்சுருந்த தொட்டி. ஆனால் இந்த செடியை விட தக்காளி செடி ஹைட்டாக வந்துடுச்சு. எப்பவும் போல் செம்பருத்தி பூ டெய்லி பூத்துருக்கு. ஒயிட் செம்பருத்தி பூத்துருக்கு. இந்த எல்லோ செம்பருத்தியில் தான் மொட்டு எல்லாம் கொட்டிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அழகாக பூவிட்டுருக்கு. செங்குப்பூ பூத்துருக்கு. அப்புறம் நான் மல்லிகை செடி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன், தொட்டியோடு தூக்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்த உடனே மல்லிகைப்பூ பூத்துருச்சு, சூப்பராக இருக்குது. நிறைய மொட்டோடு தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, உங்களுக்கும் என் செடியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.